உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியல தந்தாயே. கணக்க யோசிக்காம வாங்க. சரி, வணக்கம். 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 என்ன பேர் உங்களுக்கு? சுமித்ரன். என்ன விசேஷம் நடக்க போகுது, நடக்குது? உங்களுடைய 50வது பிறந்த தினம். ஸோ இதுல உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே ஸ்மித் என்று போட்டு உங்களுக்காக அழகாக கேக் கொண்டு கொடுத்து விட்டுருக்கணும். 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி போட்டு அழகா ஒரு கேக் கொண்டு கார்பெண்டர் தீமில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய தொழில் அதுவாக இருக்குமென்று நினைக்கிறேன். அப்படியோ? கார்பென்ட்ரி. சரி, ஓகே. ஸோ யாரோ ஒருத்தங்க யோசிச்சு உங்களுக்காக இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்க என்னென்ன டூல்ஸை பயன்படுத்துவீங்களோ அத்தனையும் வச்சு கேக் கொண்டு ரெடி பண்ணி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆனா உங்க மனசுக்கு ஒரு கவலையா இருக்கும், 50 ஆயிட்டேன்னு. சரி, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக 50வது பிறந்த தினத்துக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணுமாமட்டு கிஃப்ட் அனுப்பி இருக்கணும். சரி, யார் இந்த பிறந்த நாள் எல்லாம் செலிப்ரேட் பண்றது? இந்த ஃப்ரூட்ஸை பார்த்தா அவங்களோட யாரும் வேலை செய்யற. ஓகே, இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வேலை செய்யறாங்களா, யாரும் செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க. சரி, இன்றைக்கு வீட்டுல பிறந்த நாள் யார் செலிப்ரேஷன் செய்ய ஆசைப்பட்டது? இதுவும் தெரியாத உங்களுக்கு பிறந்த நாளும் சர்ப்ரைஸா தான் இருக்குது. வீட்டுல டெக்கரேஷன் செஞ்சதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு வெளியில ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்தேன். சரி, அப்போ ஒன்றும் இப்படி இல்லை. வந்த உடனே நான் கண்டு திகச்சு போன இப்படியான ஒரு இது இருக்குன்னு சொல்லியா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இந்த சர்ப்ரைஸ் யார் செஞ்சது? முதல்ல உங்களுக்கு இப்படி வீட்டுக்குள்ள வரைக்க இப்படி இருக்கணும்ன்ற சர்ப்ரைஸ் யார் செஞ்சிருப்பாங்க? தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. என்னன்னு தெரியல. இன்னும் அதுல இருந்தே மீள இல்ல. அதுக்கு நாங்க வர பின்னாடி அப்படி அந்த நான் எந்த வண்டியில இப்படி பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்ப நீங்க போய்க்கல கதிரையால இதெல்லாம் ஒன்றுமே இல்ல. எவ்வளவு நேரம் நீங்க வெளியே போய்? நான் ஒரு 2 மணித்தேலாம். அதுக்குள்ள இவ்வளவு ஃபாஸ்டா செய்தது. சரி, அது யாருன்னு நாங்க கடைசியா சொல்லுவோம் அல்லது கேட்போம் யாருன்னு சொல்லி. சரி, இன்னைக்கு இந்த கேக் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க உங்களோட ஒர்க்கிங் ஸ்டாஃபா இருக்குமென்னு சொல்லி இருக்கிறீங்க. அவங்களா இருக்குமா? யார சொல்ல போறீங்க? வேலை செய்யறாங்களா இருக்கும்? வேலை செய்யற எல்லா படியும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம். சரி, அவங்க இல்லாட்டிக்கு யாரா இருக்கு? சரி, யோசிங்க யோசிங்க யோசிச்சு சொல்லுங்க. உங்களோட வேலை செய்யற ஆட்கள் இல்லாட்டிக்கு யாரா இருக்கு? யார சொல்றது? அப்படி யோசிக்கிறீங்களா? அல்லது யாராவது உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறாங்களா? உள்நாட்டுல இவ்வளவு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களா? வெளிநாடாவும் இருக்கலாம், உள்நாடாவும் இருக்கலாம். யார சொல்ல போறீங்க? வெளிநாடுன்னா யார சொல்ல போறீங்க? இப்படி எல்லாம் செய்யக்கூடியவங்க, அன்போட இருக்கிறவங்க. சொல்ல தெரியல. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்காக. இந்த பாக்ஸ்ல இருக்குது. என்ன இருக்குன்னு பாருங்க பாபம். வாவ், காசு. சரி, ஓகே. சரி, அது எவ்வளவு எடுங்க எடுத்து பாருங்க எவ்வளவு கிடக்குண்டு. கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும் அது? ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு 50,000 கொடுக்கணுமான்னு சொல்லி 50,000 ரூபாய் காசு அனுப்பி வச்சிருக்கேன். யார சொல்ல போறீங்க? இவ்வளவு செய்யறவங்க லண்டன்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார். லண்டன்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார். என்ன பேர் அவருக்கு? பார்த்திபன். பார்த்திபன்? நோ, இல்ல. அவரா இருக்குமா? செய்யக்கூடியவரா? செய்வார். இல்ல, அவர் இல்ல. வடிவா யோசிச்சு பாருங்க.
இந்த அனுப்பினாக்கள் கவலைப்பட போறாங்க, அவங்களோட பேரே இன்னும் வரவே இல்லை. இது நான் நினைக்கிறேன் கனவு நாளைக்கு முதல் பிளான் பண்ணி இப்போ ஒரு மாசத்துக்கு முதலே பிளான் பண்ணி இப்படி இப்படி செய்யணும்னு. என்னோட நல்லா பாசமா பழகிறா ஜெர்மன்ல ஒரு தங்கச்சி இருக்கிறார். ஜெர்மன்ல உண்டை விட்ட தங்கச்சி. என்ன பேர் தங்கச்சிக்கு? கஜீனா. இல்லையே. துபாயில என்னோட ஒரு அண்ணா இருக்கு. துபாயில அண்ணா. என்ன பேர் அண்ணாக்கு? இல்ல, எல்லாமே பிள்ளையாகிறது. நான் நீங்க கட்டிக்காரங்க எல்லாம் கேள்விப்பட்டமே. அதாவது யாழ்ப்பாணத்துல முதலாக வீணை செய்தவர் நீங்க தான் நாமெல்லாம் கேள்விப்பட்டோம். நான் கட்டிக்காரன் நினைச்சா நீங்கள் எல்லாமே பிள்ளையா சொல்லிட்டீங்களே. அவங்களை தவிர வெளிநாட்டுல வேற யாராவது நீங்க சொன்ன அந்த துபாயில இருக்கிறவங்க மற்றது ஜெர்மன்ல இருக்கிறவங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா? இல்ல. சரி, பாவம். ஏற்கனவே அந்த அதிர்ச்சிக்கு மேல 50 வயசுல அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுத்து வச்சிருக்கிறவங்க வீட்டுல டெக்கரேஷன் எல்லாம் ஒரு 2 மணி காலத்துக்குள்ள ரெடி பண்ணி போய்க்க இருந்த வீடு மாதிரி வரைக்க இல்லையே மாதிரி. சரி, இன்னைக்கு யாரோ உங்களுக்காக தங்களோட கையால வாழ்த்தெல்லாம் எழுதி உங்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டு எழுதி அனுப்பி இருக்கிறேன். அதை வாசிச்சு கொடுத்தா யாருன்னு தெரிஞ்சிடும். சொல்லுவோமா? சரி. அகவை 50 வாழ்த்து மடல். நகரும் வருட நாட்களிலே மனம் சிகரம் தொட்டது இந்நாளே, பழகும் இரத்த சொந்த உறவுகளிலே அதிக பாசம் கண்டதும் உன்னிடமே, என் இதயம் கணக்கும் பொழுதுகளில் இரு கை ஏந்தி சுமக்கின்றாய், அண்ணன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் முழுவதும் நீ கொண்டாய், கண்கள் கலங்கி நான் நிறைகையிலே புன்னகை பரிசாய் தருகின்றாய், உன்னை போல் அண்ணன் இவ்வுலகினில் என்னை விட எவரும் கண்டிடக் கூடுமோ, எந்தன் சுமைகளை உந்தன் தோள்களில் தாங்கிடும் சுமித்தண்ணா, அகவை 50 நிறைவு காணும் உன்னை இதயபூர்வமாக வாழ்த்தி மகிழ்ந்திருக்கிறேன். 7 ஜென்மமும் உன் பாச உறவுக்காக இறைவனை வேண்டுகின்றேன். நீ பல்லாண்டு மகிழ்வாக நீடு வாழ வாழ்த்துகின்றேன் என்று வந்திருக்குது. சரி, அண்ணாண்டபடி யார சொல்ல போறீங்க? கஜீனா தான். மாற்றமே இல்லையோ? கண் கலங்கி சொல்றீங்க, கண் கலங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க போல இருக்குது. இந்த வாழ்த்தை கேட்டோன்னே நினைக்க எழுதினாலும் அழுதழுதுதான் எழுதி இருக்கும் போல இருக்குது. அதை கேட்கல நீங்களும் கண் கலங்கி ஏற்றுக்கொள்றீங்க. உன் அன்பு தங்கை கஜீனா என்று வந்திருக்குது. வாழ்த்துக்கள். சந்தோஷமா? நல்ல சந்தோஷம். ஆனந்த கண்ணீரோட மன மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆளும் வாழ்த்தி இருக்கிறாங்க. அன்பிற்கினிய சுமித் மாமாவுக்கு அகவை 50 நிறைவை அழகாய் உணர்ந்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் பல்லாண்டுகள் மகிழ்வாய் வாழ மனங்கனிந்து வாழ்த்துகிறேன். உங்கள் பாச மருமகள் அனிஷா. சரி, சொல்லி அழகா உங்களுடைய படங்கள் அவங்களுடைய படங்கள் எல்லாம் போட்டு வடிவா உங்களுக்காக ஒரு ஃப்ரேம் ஒன்று செய்து அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா? நல்ல சந்தோஷம். அது உங்களோட கண்களிலேயே அவங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். மனம் நிறைஞ்சு கண் நிறைஞ்சு வாழ்த்துக்கள், நன்றி என்று சொல்லி இருக்கிறீங்க. இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. கேக் உங்களுக்காக சித்தி சித்தப்பா உருத்ராணி மகேந்திர ராஜா ஜெர்மன்ல இருந்து கேக் கொடுத்து விட்டுருக்கீங்க. மற்ற இந்த 50,000 ரூபாய் காசு கஜீனா ஜெர்மனி மற்றும் வாழ்த்து மடல் தங்கச்சி கஜீனா மருமகள் அனிஷா ஜெர்மனில இருந்து கொடுத்துருக்கணும். சரி, 2 குடும்பத்தார் சேர்ந்து செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? வாய் சிரிக்குது, கண் அழுகுது. சரி, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? சரி, அவங்களோட கவிதையிலேயே தாங்களுக்கு உள்ள எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும்ன்றதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கணும். அதே மாதிரி நீங்க உங்களோட கண்களில வெளிப்படுத்திட்டீங்க. வாயில வார்த்தை இப்போ உடனும் வராட்டிக்கும் அவங்களோட எடுத்து ஆறுதலா கதையுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சது யாருன்னு சொல்றீங்களோ? நீங்கள் இப்போ யாரெல்லாம் செஞ்சது ஏற்பாடுகளை? அம்மாவும் பிள்ளைகளுமா ஓடி ஓடி நடந்திருக்குது வேலை. உங்களோட பிள்ளைகளும் அம்மாவும் இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் இந்த பிளானும் அதுக்குள்ள இன்க்ளூடடா இருக்கும் என்று நம்புறேன். ஏன்னா 4 மணிக்கு வர சொல்லி எங்களை 1 மாசத்துக்கு முதலே சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். ஆக்கள் எல்லாம் வர்றதுக்காக ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஆக்கள் எல்லாம் வந்தா பிறகு நீங்க கேட்க வெட்டுங்க. அப்படிதான் நாங்கள் இப்போ உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினவங்க சார்பாகவும் இப்படி பார்த்து நீங்க வர கிடையில அதுல ரோட்ல நின்று எட்டி பார்த்து இவ்வளவு வேலையும் நடந்திருக்குது. அவை சார்பாகவும் பிள்ளைகள் சார்பாகவும்
உங்களோட வேலை செய்கிறார்கள் எல்லாரும் சார்பாகவும் ஒரு பிறந்தநாள் பாட்டு ஒன்று படிச்சுட்டு நாங்கள் வலிக்கிறோம். சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Smith. Happy birthday to you. Happy birthday பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய தங்கச்சி, மருமகள், சித்தப்பா, சித்தி எல்லா சார்பாகவும் உங்களை வீட்டுக்கார எல்லா சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றதோடு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மன நிறைவாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வர போறோம். தேங்க்யூ.